3 ஆசையிலையும் அவன் கதை முடிஞ்சிடும். நமக்கெல்லாம் அது இதுவரைக்கும் வரல, அதனால நான் இப்படி சுத்திட்டு இருக்கேன். யாரும் இதுவரைக்கும் என்கிட்ட கேட்கல, வேண்டான்னாரு. அவருடைய வளர்ப்பு தந்தை ரொம்ப சங்கடமா இருக்கு, ஒன்னால பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டுவதற்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்க இருக்கே, அதை விட்டுடுடா அப்படின்னு கேட்டார். அண்ணலம் பெருமானார் சொன்னார், விடமாட்டேன். என்னுடைய வலது கையில் சூரியனையும் என்னுடைய இடது கையில் சந்திரனையும் தந்தாலும் ஓரிரை கொள்கை ஒரு கால் விடமாட்டேன். ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுகிற போரில் செத்து மடிந்தாலும் மடிவேரை தவிர இதை நான் விடமாட்டேன் என்று சொன்ன ஒரு லட்சியத்தினுடைய அதிபதி அண்ணலம் பெருமானார். உலகத்தில் சுதந்திரத்தையும் விடுதலையையும் விரும்புகிறவர்களுக்கு என்றைக்கும் வழிகாட்டி அவர்தான். அவர்தான் இதை நிலைநாட்டினார். ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தார். மக்கா நகரத்தில் இடமில்லை என்கிற பொழுது அவர் மதீனாவுக்கு போகிறார், புலம்பெயர்ந்து போகிறார். தாயிபு நகரத்திலே கற்கள் வீசப்படுகின்றன, அடக்குமுறை அம்புகள் எறியப்படுகின்றன. ஆபத்தின் மீதியில் தாயிபு நகரத்தில் அவர் பயணம் செய்து மதீனா போகிறார்கள். மதீனாவில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டு இஸ்லாத்தை அந்த மக்கள் அங்கீகரித்தார்கள். முதலாக ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து 2 அனாதை இளைஞர்களிடம் இருந்த இடத்தை விலக்கி கேட்டார்கள். அந்த இளைஞர்கள் பெருமானாரை அடையாளம் கண்டுகொண்டு விலக்கி தரமாட்டோம், இலவசமாகவே உங்களுக்கு தருகிறோம் என்ற பொழுது, இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டேன், வல்ல அல்லாஹுவுக்கு நான் கட்டுகிற பள்ளிவாசலை நான் ஒருவருடைய நிலத்தை அபகரித்தெடுத்து விட்டேன் என்று உலகம் பழிக்கும் என்று தன்னுடைய காசு கையில் இருந்த தங்க நாணயங்களை கொடுத்துத்தான் அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசல் கட்டினார்கள். பள்ளிவாசலை கட்டுறாங்க, அவரே வேலை பார்க்கிறார்.